ஏற்கனவே அவங்க குறிப்பிட்டது போல சமதவர்கள் குறிப்பிட்டதை போல பலவிதமான இன்னல்கள் இடுக்கண்கள் ஒன்றிய அரசால் இருந்த போதிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் அவர்களோடு காம்ப்ரமைஸ் ஏற்படுத்தாமல் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே அதை கண்டித்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஆங்காங்கு பொதுக்கூட்டங்கள் போட்டு கண்டன கூட்டம் கருணார்வோட செய்து தன்னுடைய எதிர்ப்பை தமிழகத்தின் எதிர்ப்பை சிறுபான்மையின மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த எதிர்ப்பை மத்திய அரசுக்கு சரியான ஒன்றிய அரசுக்கு சரியான முறையில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அதை நாங்கள் அவங்க புதிய திருத்த சட்டத்தை ஏற்காமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னாங்க. ஒன்றிய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் புதியதாக அவர்களாம் பொறுப்பேற்கப்பட்டு அவர் பதவியில் அமர்க்கப்பட்டார். ஏறக்குறைய 1,27,000 ஏக்கர் சொத்துக்கு ஏக்கர் நிலப்பரப்பு நம்முடைய வகுப்புக்கு சொந்தமாக இருக்கின்றன. அதை மீட்பதற்காக தாசில்தார் உள்ளிட்ட ரிட்டையர்டு தாசில்தார், அதே போல ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற விஓஎஸ், அதே போல செயின்மேன்ஸ் எல்லாம் போட்டு அதை நாங்கள் அந்த பணியை முடிக்க விட்டுருக்கிறோம். கணக்கெடுக்கின்ற பணியை மிக விரைவில் அந்த பணிகளை முடிக்கப்பட்டு உங்களுக்கு எவ்வளோ மீட்கப்பட்டிருக்குது, மீட்கப்பட வேண்டியது தெளிவாக நான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தை போல இங்க இருக்க பள்ளிவாசல்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. வக்ஃப் போர்ட்லயும் உங்ககிட்டயும் புகார் கொடுக்குறாங்க. திருவள்ளூர்ல 100 பள்ளிவாசல் கட்டடம் நடக்குது. அதே போல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கால்வாய் ஊர்த்துப்பேட்டையில ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு RSS கொடுத்த கடிதத்தினால நிறுத்தப்பட்டிருக்கு. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில மேல்தளம் கட்டாம இருக்கு. இது வட மாநிலத்தை மாதிரி தமிழகமும் வந்துட்டு இருக்கு. நீங்க சிறுபான்மை பாதுகாப்பு உண்மைதான். நீங்க சொல்றது வட மாநிலங்கள்ல பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையின மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் சமணர்களுக்கும் அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் தமிழகம் மட்டும்தான் இன்று வரை மாண்புமிகு தமிழக முதல்வர் மாண்புமிகு மறையாமல் வாழ்ந்த கலைஞர் அவர்கள் பாதுகாப்பு அரணாக இருந்தார். அவருக்கு பின்னர் அவர் 8 அடி பாய்ந்து இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் 16 அடி பாய்ந்து இன்றைய சிறுபான்மை மக்களுக்கு காவலராக இருந்து கொண்டிருக்கின்றார். இது போன்ற ஆங்காங்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல. இதை நேரடியாக அரசுடைய கவனத்துக்கு வரும் பட்சத்தில் நடவடிக்கை எடுத்து தீர்வு செய்யப்பட்டு சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும்.